என் பெயர் பிரதீபா. எங்கள் கிராமத்தில் ஒரு விசித்திரமான வழக்கம் இருந்தது. ஒரு பெண் திருமணமான 5 மாதங்களுக்கு பிறகும் கர்ப்பமாகவில்லை என்றால் அவள் 5 நாட்கள் சாமியாரின் அறைக்கு அனுப்பப்படுவாள். இதை கேட்டபோது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. என் அண்ணியையும் சாமியாரின் அறைக்கு அனுப்பிவிட்டார்கள். அதன் பிறகு அவள் கர்ப்பமானாள். ஒரு நாள் நான் என் அண்ணியிடம் இந்த ரகசியத்தை கேட்டபோது அண்ணியின் முகபாவங்கள் மாறிவிட்டன. அவள் முகமும் வெளிறிவிட்டது. அவள் அழுது கொண்டே, நீ இன்னும் சிறியவள், அதனால் இந்த விஷயங்களை பற்றி அதிகம் கவலைப்படாதே என்று சொன்னாள். மேலும் நம் கிராமத்து பெண்களுக்கு செய்யப்படும் கொடுமையை எந்த பெண்ணுக்கும் கடவுள் செய்யக்கூடாது என்று அழுது கொண்டே சொன்னாள். அண்ணியின் பேச்சை கேட்டதும் நான் பயந்து விட்டேன். ஆனால் 6 வருடங்களுக்கு பிறகு என் திருமணம் நடந்த போது நானும் சாமியாரின் அறைக்கு அனுப்பப்பட்டேன். ஆனால் எனக்கு தெரிந்த உண்மைக்கு பிறகு என் உலகமே இருண்டு விட்டது. எனக்கு 2 அண்ணன்களும் ஒரு அக்காவும் இருந்தார்கள். என் அப்பா ஒரு சாதாரண தொழிலாளி. நான் வளர்ந்த போது எங்கள் கிராமத்தின் சில வழக்கங்கள் மிகவும் விசித்திரமானதாகவும் மக்கள் அவற்றை நம்புகிறார்கள், கவனிக்கிறார்கள் என்றும் எனக்கு தெரிந்தது. எங்கள் கிராமத்தில் பெண்களுக்கு கல்வி கற்பிக்கும் வழக்கம் இல்லை. மாறாக அவர்கள் பிறந்த உடனேயே அவர்களுக்கான வரதட்சணையை சேகரிக்க தொடங்குவார்கள். மேலும் அவர்களின் திருமணத்தை பற்றிய முடிவுகளும் முன்னரே எடுக்கப்படும். ஒரு பெண் பருவ வயதை அடைந்தவுடன் அவளுக்கு திருமணம் செய்து வைக்கப்படும். அதுவும் அதே கிராமத்திற்குள்ளேயே. இதுவரை எங்கள் கிராமத்திற்கு வெளியே ஒரு பெண்ணின் திருமணம் நடந்ததில்லை. ஒரு பெண் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவளாக இருந்தால் அவளுக்கு எங்கள் கிராமத்தை சேர்ந்த ஒரு பையனுடன் தான் திருமணம் செய்து வைப்பார்கள். நான் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்ததும் என் அம்மா என்னிடம், நீ இப்போது மிகவும் பெரியவளாகிவிட்டாய். உன் அப்பாவும் உன் 2 அண்ணன்களும் உன்னை வீட்டிலிருந்து வெளியே செல்வதற்கு தடை விதித்துள்ளனர். என் பெரிய அண்ணன் திருமணமும் என் அக்காவின் திருமணமும் ஒரே நாளில் நடந்தது. திருமணம் முடிந்ததும் என் அக்கா தன் கணவர் வீட்டுக்கு சென்று விட்டாள். அண்ணி எங்கள் வீட்டிற்கு வந்து விட்டாள். அவள் எங்கள் கிராமத்தில் தான் வசித்ததால் எனக்கு அண்ணியை ஏற்கனவே தெரியும். அவளுடன் நான் மிகவும் நன்றாக பேச ஆரம்பித்தேன். என் அண்ணி மிகவும் நல்லவள், புத்திசாலி, மிகவும் அடக்கமானவள் மற்றும் ஒழுக்கமானவள். அவள் நாள் முழுவதும் கடவுளை பூஜை செய்வதிலேயே செலவிடுவாள். நான் அவளிடம் கேட்டபோது அவள் கடவுளிடம் விரைவில் ஒரு குழந்தையை தரும்படி பிரார்த்தனை செய். நான் 5 மாதங்களுக்குள் கர்ப்பம் தரிக்கவில்லை என்றால் நான் சாமியாரிடம் செல்ல வேண்டும் என்று சொன்னார். திருமணம் ஆகி 3வது மாதத்திலேயே என் அக்கா கர்ப்பமாகி விட்டாள். ஆனால் என் அண்ணியின் மடி இன்னும் காலியாக இருந்தது. நான் என் அண்ணியை சமாதானப்படுத்தி, ஏன் வருத்தப்படுகிறீர்கள், அண்ணனிடம் இதை பற்றி சொல்லுங்கள், அவர் ஒரு நல்ல டாக்டரிடம் உங்களுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யக்கூடும். அதன் பிறகு நீங்களும் கர்ப்பமாகி விடுவீர்கள் என்று சொன்னேன். அண்ணி, அப்படி நடக்காது, இங்கு யாருக்கும் சாமியாரிடம் தான் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஆனால் நான் சாமியாரிடம் செல்ல விரும்பவில்லை. நீ எனக்காக பிரார்த்தனை செய். என் அண்ணிக்கு திருமணமாகி 4 மாதங்கள் ஆகிவிட்டன. அப்போது கிராமத்து பெண்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து என் அம்மாவுக்கு ஆலோசனை சொல்ல ஆரம்பித்தார்கள். உங்கள் மருமகளை சாமியாரிடம் அழைத்து செல்லுங்கள். அண்ணி மிகவும் பயந்து நாள் முழுவதும் அழுது கொண்டிருந்தாள். என் அண்ணிக்கு இப்போது 5 மாதங்கள் முழுதாகி விட்டன. அண்ணி கர்ப்பம் தரிக்காததால் கிராம வழக்கப்படி சில பெண்கள் அவளை அழைத்து செல்ல வந்தார்கள். நான் அம்மாவிடம், அண்ணி சாமியாரிடம் செல்ல விரும்பவில்லை, அவளை வற்புறுத்தாதீர்கள் என்று சொன்னேன். என் அம்மா, மகளே, நீ இன்னும் சிறியவள், அதனால் இந்த விஷயங்களில் தலையிடாதே. இவள் சாமியாரிடம் செல்லவில்லை என்றால் உன் அண்ணன் உன் அண்ணியை விவாகரத்து செய்து வீட்டிலிருந்து அனுப்பிவிடுவார் என்று சொன்னாள். விவாகரத்து என்ற பெயரை கேட்டதும் அண்ணி பயந்து மிகவும் நடுங்கி விட்டாள். அதன் பிறகு அழுது கொண்டே சாமியாரின் வீட்டிற்கு செல்ல தயாராகி விட்டாள். அண்ணி புறப்படும் போது என்னை கட்டி பிடித்து கொண்டே சென்றாள். வெறும் 5 நாட்கள் தானே, ஏன் அண்ணி இவ்வளவு பயப்படுகிறாள் என்று எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் கவலையாகவும் இருந்தது. அண்ணி சென்று 2 நாட்கள் ஆகிவிட்டன. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நாள் நான் அண்ணியின் நிலையை பற்றி தெரிந்து கொள்ள யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறினேன். அந்த சாமியார் கிராமத்தின் கடைசி மூலையில் வசித்து வந்தார். நான் என் முகத்தை மறைத்து கொண்டு அங்கு சென்றேன். அது ஒரு பெரிய அறை. அதை சுற்றி பல சிறிய அறைகளும் இருந்தன.
அந்த அறைகளில் நிறைய பெண்கள் இருந்தனர். நான் ஒவ்வொரு அறையின் திறந்த ஜன்னல் அருகிலும் சென்று அண்ணியை தேடினேன். கடைசியாக 3-4 அறைகளுக்கு பிறகு ஒரு அறை வந்தது. அதன் ஜன்னல் திறந்திருந்தது. அங்கிருந்து எனக்கு அண்ணி கண்ணில் பட்டாள். அவள் தரையில் உட்கார்ந்திருந்தாள். நான் அவளுக்கு குரல் கொடுத்ததும் அண்ணி என்னை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். நீ ஏன் இங்கே வந்தாய்? இங்கிருந்து செல். 2 நாட்களுக்கு பிறகு நானே வந்து விடுவேன் என்று சொன்னாள். நான் சில கேள்விகளை கேட்க விரும்பிய போது அண்ணி கைகளை கூப்பி கொண்டாள். அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது. தயவு செய்து இங்கிருந்து போய்விடு, கடவுள் மீது ஆணை என்று கெஞ்சினாள். அண்ணியின் நிலையை பார்த்து எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அவள் சற்று கலக்கமடைந்தவள் போல தெரிந்தாள். அண்ணி, நீ இங்கிருந்து போ, உன்னை யாரும் பார்க்க நான் விரும்பவில்லை என்று சொன்னாள். அண்ணியின் பேச்சை கேட்டு நான் திரும்பிவிட்டேன். சரியாக 5 நாட்கள் கழித்து என் அம்மாவும் அண்ணனும் அண்ணியை வீட்டிற்கு அழைத்து வந்தனர். அண்ணி மிகவும் மோசமான நிலையில் இருந்தாள். அவளது கண்களுக்கு கீழே கருவளையங்கள் இருந்தன. மேலும் அவள் முன்பை விட மெலிந்து போயிருந்தாள். நான், அம்மா, அன்னிக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டேன். அம்மா, சாமியாரின் சிகிச்சையால் இப்படி ஆகிவிட்டது, பயப்பட ஒன்றும் இல்லை என்று சொன்னாள். அம்மா அப்படி சொன்னதும் நான் வருத்தத்துடன் தலையாட்டினேன். என் மனதிற்குள் சாமியாரின் சிகிச்சையால் அண்ணி கர்ப்பமாவது சாத்தியமில்லை என்று நினைத்தேன். ஆனால் 1 மாதம் கடந்த பிறகு அண்ணி கர்ப்பமாக இருப்பதாக செய்தி கிடைத்த போது நான் திகைத்து போனேன். அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவர்கள் கிராமம் முழுவதும் இனிப்புகள் கொடுத்து பெரும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். நான் எவ்வளவு ஆச்சரியப்பட்டாலும் அது குறைவாகவே இருந்தது. இவை அனைத்தும் என் கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாக நடந்தது. நான் அண்ணியிடம், அண்ணி, இதற்கு என்ன ரகசியம்? அந்த சாமியார் பெண்களுக்கு என்னதான் செய்கிறார்? பெண்கள் இவ்வளவு சீக்கிரம் கர்ப்பமாகி விடுகிறார்கள். நீங்களும் கர்ப்பமாகி விட்டீர்கள். இது எப்படி நடந்தது? அந்த அறையில் உங்களுக்கு என்ன நடந்தது? சொல்லுங்கள் அண்ணி என்று கேட்டேன். என் பேச்சை கேட்டதும் அண்ணியின் முகபாவங்கள் மாறின. அவள் கண்களில் கண்ணீருடன், இவற்றையெல்லாம் என்னிடம் கேட்காதே என்று சொன்னாள். நான் அண்ணியிடம் மிகவும் வற்புறுத்திய போது அவள், நீ இன்னும் சிறியவள், உனக்கு முழு விவரத்தையும் சொல்ல முடியாது. இந்த வழக்கம் என்னையும் சேர்த்து பல பெண்களின் வாழ்க்கையை சீரழித்து விட்டது என்பதை மட்டும் புரிந்து கொள். நம் கிராமத்து பெண்களுக்கு நடப்பது போன்ற கொடுமை கடவுள் எந்த பெண்ணுக்கும் செய்யக்கூடாது என்று மட்டுமே சொன்னாள். அண்ணியின் பேச்சை கேட்டதும் நான் மிகவும் பயந்து விட்டேன். அப்படியானால் என்ன மாதிரியான கொடுமை அது? அண்ணி, நேரம் வரும்போது உனக்கும் எல்லாம் தெரிந்துவிடும் என்று சொன்னாள். அந்த நாளுக்கு பிறகு நான் அண்ணியை எப்போதும் சோகமாகவே பார்த்தேன். 9 மாதங்கள் முடிந்ததும் அண்ணி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அண்ணியின் மகள் பார்க்க அண்ணி போலவே இருந்தாள். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், குழந்தைக்காக வேண்டுதல்கள் மற்றும் பிரார்த்தனைகள் செய்த அண்ணி தன் சொந்த குழந்தை பிறந்த போது அதை பார்ப்பதே இல்லை. அது அவளின் சொந்த மகள் போல் தெரியவில்லை. அவள் அதை அதிகமாக நேசிக்கவும் இல்லை. என் அம்மா தான் அவளை பார்த்து கொண்டாள். அண்ணியின் நிலையை பார்த்து எனக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. அவள் எப்போதும் கனவில் இருப்பவள் போலவே இருந்தாள். இப்போது தன் உணர்வுகளை முற்றிலும் இழக்க தொடங்கிவிட்டாள். அம்மா தினமும் கவலைப்பட்டு அவளை சரி செய்ய மீண்டும் ஒரு முறை சாமியாரிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்ற பேச்சில் அவள் பயங்கரமாக பயந்து, வேண்டாம், நான் மீண்டும் அவரிடம் செல்ல விரும்பவில்லை என்று சொன்னாள். பயத்தால் அவள் தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்தாள். அவளும் சரியானாள். அதன் பிறகு என் அம்மா பெருமையுடன் மக்களிடம், பார்த்தீர்களா, சாமியாரின் பெயரை சொன்னதும் என் மருமகள் சரியானாள். இதைவிட அவரது அற்புதத்திற்கு வேறு என்ன சான்று வேண்டும் என்று சொல்வாள். ஆனால் என் மனம் இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நான் 1-2 முறை அண்ணியிடம் மீண்டும், அண்ணி, சாமியார் எப்படி உங்களுக்கு சிகிச்சை அளித்தார் என்று கேட்டேன். ஆனால் அவள் சிரித்துவிட்டு, கவலைப்படாதே, உனக்கு திருமணம் ஆகும்போது எல்லாம் தெரிந்துவிடும் என்று சொன்னாள். அண்ணியின் நிலையை பார்த்து நான் அவரிடம் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரக்கூடாது என்று கடவுளை வேண்டிக் கொண்டேன். அதேபோல் 2-3 வருடங்கள் கடந்து விட்டன. இந்த நேரத்தில் என் ஒரு நல்ல தோழிக்கும் திருமணம் ஆனது. அவளும் 5 மாதங்கள் கர்ப்பமாகாததால் அவளையும் சாமியாரிடம் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அவள் திரும்பி வந்தபோது மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தாள். அவளும் அண்ணியை போல் சோகமாகவும் கலக்கமாகவும் இருப்பாள். எனக்கு வேறு கதை சொல்லுவாள் என்று நினைத்தேன். ஆனால் அவள்,
தனக்கு மந்திர தந்திரங்கள் செய்து சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அங்கு அவள் 5 நாட்களை மிகவும் நல்ல முறையில் கழித்ததாகவும் தனக்கு எதுவும் தவறாக நடக்கவில்லை என்றும் சொன்னாள். மேலும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அவளும் கர்ப்பமாகிவிட்டாள். ஒரே நபரை பற்றி அவள் வெவ்வேறு விஷயங்களை சொன்னாள். நான் மிகவும் குழப்பமடைந்தேன். விரைவிலேயே என் திருமணமும் நடந்தது. என் திருமணத்திற்கு பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். என் திருமணமாகி 3 மாதங்கள் கடந்ததும் உனக்கு எப்போது குழந்தை பிறக்கும், இவள் எப்போது கர்ப்பமாவது என்று எல்லா பக்கம் இருந்தும் குரல்கள் வர தொடங்கின. ஒரு பெண் எங்கள் வீட்டிற்கு வந்து, உன் மருமகள் 5 மாதங்கள் கர்ப்பமாகவில்லை என்றால் அவளை சாமியாரிடம் அழைத்து செல் என்று சொன்னார். இந்த எல்லா விஷயங்களாலும் நான் மிகவும் வருத்தம் அடைந்தேன். 5 மாதங்கள் கடந்த பிறகும் நான் கர்ப்பம் தரிக்கவில்லை. வழக்கப்படி என் மாமியாரும் கிராமத்து 2 பெண்களும் என்னை தங்களுடன் அழைத்து கொண்டு சாமியாரின் அறைக்கு விட்டு சென்றனர். வழியில் எனக்கு என் அண்ணி கிடைத்து விட்டார். அவள் சைகையால் அங்கு போகாதே என்று என்னை தடுத்தாள். ஆனால் இத்தனை வருடங்களாக என் உள்ளுக்குள் நடந்த குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில்களை அறிய நான் விரும்பினேன். அதனால் உள்ளே செல்வதற்கு எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் அங்கு காலடி வைத்ததும் ஆச்சரியத்தால் என் கால்கள் ஸ்தம்பித்து போயின. என் திருமணத்திற்கு முன் இருந்த சூழல் அங்கு இல்லை. அங்குள்ள பெண்கள் அனைவரும் கீதை, ராமாயணம் படித்துக் கொண்டிருந்தனர். எல்லா இடங்களிலும் அகர்பத்தியின் வாசனை பரவி இருந்தது. நான் இதற்கு முன் சாமியாரை ஒருபோதும் பார்த்ததில்லை. நான் அவரது பெயரை மட்டுமே கேட்டிருந்தேன். ஆனால் அவரை பார்த்ததும் நான் திகைத்து போனேன். அவர் அருகே ஒரு கருப்பு கல் வைக்கப்பட்டிருந்தது. அவர் கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். மக்கள் அவரிடம் சென்று கொண்டிருந்தனர். அவர் அவர்கள் மீது ஏதோ படித்து ஊதினார். இதையெல்லாம் பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அண்ணி வேறு ஏதோ சொல்லி இருந்தார். ஆனால் இங்கு அப்படி எதுவும் இல்லை. நான் திகைத்து போனேன். மேலும் ஆங்காங்கே மெழுகுவர்த்திகளும் வைக்கப்பட்டிருந்தன. அறை முழுவதும் மெழுகுவர்த்தி வெளிச்சம் இருந்தது. இந்த ஆபத்தான அறையில் எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் இந்த அறையில் என்னை தவிர வேறு யாரும் இல்லை. நான் இங்கு தனியாக இருந்தேன். இங்கு மந்திர தந்திரங்கள் மூலமே பெண்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்ற என் தோழியின் பேச்சை நான் நம்ப தொடங்கினேன். என் மாமியார் என்னிடம் 5 நாட்கள் தொடர்ந்து இங்கேயே தங்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார். நான் இங்கு காலை நேரத்தில் வந்தேன். ஆனால் இப்போது இரவு ஆகிவிட்டது. இரவு நேரத்தில் ஒரு பெண் எனக்கு உணவு கொடுக்க வந்தாள். அந்த பெண்ணை தவிர அறைக்குள் இன்னும் வேறு யாரும் என்னை பார்க்க வரவில்லை. இந்த சாமியாரும் என்னை கூப்பிடவில்லை. அங்கு அதிக கூட்டம் இருந்ததால் ஒருவேளை காலை என்னை அழைக்கலாம் என்று நினைத்து நான் தூங்க படுத்து விட்டேன். நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது நள்ளிரவில் யாரோ அறைக்குள் நுழைந்தது போல் உணர்ந்தேன். என் உயிர் உறைந்து போனது. அறையில் பயங்கர இருள் சூழ்ந்திருந்தது. அண்ணி சொன்னதெல்லாம் என் நினைவுக்கு வந்தது. நான் சத்தம் போடுவதற்கு முன் உள்ளே வந்தவர் கையில் ஒரு மெழுகுவர்த்தி வைத்திருந்தார். அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சம் அந்த மனிதரின் முகத்தில் பட்டபோது அதை பார்த்து எனக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது. அவர் வேறு யாரும் இல்லை, என் கணவர்தான். நான் ஆச்சரியத்துடன் என் கணவரிடம், நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர், சாமியார் உங்கள் மனைவி அறையில் இரவில் சென்று தூங்குங்கள், அவள் இரவில் தனியாக இங்கு பயந்து விடக்கூடாது என்று சொன்னார். அதனால் தான் நான் இங்கு உன்னிடம் வந்தேன் என்று சொன்னார். இதை கேட்டதும் எனக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. நான் சாமியார் பற்றி நினைத்தது போல் அவர் இல்லை. அடுத்த நாள் காலை சாமியார் என்னையும் என் கணவரையும் தன் அருகில் அழைத்து எங்கள் இருவர் மீதும் ஏதோ படித்து ஊதினார். அதன் பிறகு என் கணவர் வேலைக்கு சென்றார். இரவு வந்தது. மீண்டும் என் கணவர் என் அருகில் வந்துவிட்டார். அங்குள்ள சூழல் அனைத்தையும் பார்த்து நான் மிகவும் கவர்ந்தேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவில்லை. என் கணவர் ஏன் அந்த சாமியாருக்கு இவ்வளவு பணம் கொடுத்தார்? இது சாமியாரின் கட்டணமா அல்லது வேறு ஏதேனுமா? சாமியாரிடம் 5 நாட்கள் என் சிகிச்சை தொடர்ந்தது. எனக்கு அங்கே குடிக்க சில மருந்துகளும் கொடுக்கப்பட்டன. சாமியார் என் மீது சிலவற்றை ஊதவும் வந்தார். ஆனால் அவர் என்னை கண் உயர்த்தி கூட பார்க்கவில்லை. அன்னியின் எல்லா பேச்சுக்களும் பொய்யாக நிரூபிக்கப்பட்டன. இங்கு பெண்களுக்கு பெரும் கொடுமை இழைக்கப்படுவது போல் அவள் அழுதாள். ஆனால் நான் பார்த்தபோது இங்கு அப்படி எதுவும் இல்லை. நான் அந்த இடத்தில் 5 நாட்கள் தங்கியிருந்து திரும்பி வந்தேன். நானும் விரைவில் கர்ப்பமாக இருப்பதாக அவர்களுக்கு தெரிவிப்பேன் என்று என் மாமியாருக்கும் கணவருக்கும் முழு நம்பிக்கை இருந்தது.
ஆனால் 2-3 மாதங்கள் கடந்து விட்டன. நான் இன்னும் கர்ப்பமாகவில்லை. என் மாமியாரும் மற்றவர்களும் விதவிதமாக பேசத் தொடங்கினர். இந்த கணவன் மனைவியின் பாவங்கள் அதிகமாக இருக்கலாம். அதனால்தான் சாமியார் சிகிச்சை இருந்த போதிலும் இவர்களால் பெற்றோராக முடியவில்லை. நான் மிகவும் கவலைப்பட்டு இந்த கவலையிலேயே என் பெற்றோர் வீட்டிற்கு சென்றேன். அண்ணி என்னை பார்த்து சொன்னால், என்ன அங்கே சென்று உன் ஆசையை நிறைவேற்றி கொண்டாயா? நான் உன்னை அங்கே போக வேண்டாம் என்று சொன்னேனே, ஆனால் நீ என் பேச்சை கேட்கவில்லை. நான் ஏற்கனவே மிகவும் கவலையாக இருந்தேன். அண்ணியின் பேச்சை கேட்டதும் எனக்கு இன்னும் கோபம் வந்தது. நான் அண்ணியிடம் கோபமாக, நீங்கள் ஏன் என்னிடம் பொய் சொன்னீர்கள்? அங்கே நீங்கள் சொல்லி அழுதது போல் அப்படி எதுவும் செய்யப்படவில்லை. அந்த சாமியார் மிகவும் நல்ல மனிதர். அங்குள்ள மக்களுக்கு மிகவும் நேர்மையாக சிகிச்சை அளிக்கிறார் என்று சொன்னேன். என் பேச்சை கேட்டதும் அண்ணி சிரிக்க தொடங்கி, அப்படியானால் நீ ஏன் இன்னும் கர்ப்பமாகவில்லை? மற்ற பெண்கள் அங்கு சென்ற பிறகு ஏன் கர்ப்பமாகி விட்டார்கள்? நான் எப்படி கர்ப்பமானேன்? எனக்கு ஒரு மகளும் இருக்கிறாள். நானும் சாமியாரிடம் தானே சென்றேன் என்று கேட்டாள். அண்ணியின் கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. அதனால் தான் நான் அமைதியாக இருந்தேன். அண்ணி என்னிடம், நீ டாக்டரிடம் செல்ல வேண்டும் என்று சொன்னாள். நான், அண்ணி, நம் கிராமத்தில் டாக்டரிடம் செல்வதில்லை, இந்த சாமியாரிடம் மட்டுமே செல்வார்கள் என்று உங்களுக்கு தெரியும். நான் உங்கள் வார்த்தைகளை தான் நம்பி அங்கு சென்றேன். அங்கு ஏதேனும் நடக்கும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அங்கு எனக்கு எந்த தவறும் தெரியவில்லை. அண்ணி, இப்போது நீ பார், தினமும் 2 பெண்கள் உன் வீட்டிற்கு வருவார்கள். அவர்கள் உன்னிடம் தங்கள் பாவங்களுக்கு பிராச்சித்தம் செய்ய மீண்டும் சாமியாரிடம் செல்ல சொல்வார்கள். நீ போக விரும்பவில்லை என்றாலும் இந்த கிராம மக்கள் அனைவரும் உன்னை மீண்டும் அங்கே போகும்படி வற்புறுத்துவார்கள். இந்த முறை உன் கணவரும் உன்னுடன் துணை நிற்க மாட்டார். அண்ணியின் பேச்சை கேட்டதும் நான் மிகவும் பயந்து போய் என் மாமியார் வீட்டிற்கு திரும்பி வந்தேன். ஆனால் இம்முறை அண்ணி சொன்னது போலவே நடந்தது. தினமும் வெவ்வேறு 2 பெண்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து என் மாமியாரிடம் அண்ணி சொன்ன அதே விஷயங்களை சொன்னார்கள். அவர்கள் மருமகளை மீண்டும் சாமியாரிடம் அழைத்து செல்லுங்கள், அவளது பாவங்களுக்கு பிராய்ச்சித்தம் செய்தால் மட்டுமே நீங்கள் பாட்டியாவீர்கள் என்று சொன்னார்கள். இந்த சூழ்நிலைகளால் நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன். ஏனென்றால் இப்போது என் மாமியாரின் நோக்கங்கள் மாறிவிட்டன. மீண்டும் என்னை அந்த சாமியாரிடம் அழைத்து சென்றார்கள். நான், சரி, இதில் என் கணவரும் எனக்கு துணை நிற்பார் என்று நினைத்தேன். ஆனால் சாமியார், இல்லை, இந்த முறை உன் கணவர் உன்னுடன் துணை நிற்க மாட்டார், அறையிலும் தங்க மாட்டார் என்று சொன்னார். இதை கேட்டதும் எனக்கு வியர்த்து விட்டது. அண்ணி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாகி வந்தது. எது உண்மை எது பொய் என்று தெரியவில்லை. நான் என் கண்களால் கடந்த முறை பார்த்தது உண்மையா அல்லது நான் இப்போது பார்ப்பது உண்மையா? நான் என் கணவரை தடுக்க விரும்பினேன். ஆனால் அவர் நிற்கவில்லை. என்னை தனியாக விட்டு சென்று விட்டார். நான் எங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று என் மனம் சொன்னது. ஏனென்றால் எனக்கு ஏதாவது தவறு நடக்கும் என்று நான் அஞ்சினேன். ஆனால் நான் எழுந்து சாமியார் செல்ல சொன்ன அறைக்கு சென்றேன். நான் முதல் முறையும் செல்ல விரும்பாத அதே இடத்திற்கு மீண்டும் வந்தேன். மீண்டும் அதே அறைக்குள் வந்தேன். சிறிது நேரத்திலேயே சாமியாரும் அறைக்குள் வந்து விட்டார். நான், நீங்கள் இங்கு என்ன செய்ய வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் என் அருகில் வந்து, உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னார். நான் பயந்து பின்வாங்கி, அப்படியானால் நீங்கள் எனக்கு உதவுவீர்களா என்று கேட்டேன். அவர், ஆம், நான் நிச்சயமாக உனக்கு உதவுவேன். உனக்கு உதவவே இங்கு வந்திருக்கிறேன். நீ நிச்சயமாக தாயாவாய். உன் குழந்தையை உன் கையில் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் இதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. நான் சொல்வது போலவே நீ செய்ய வேண்டும் என்று சொன்னார். சாமியார் எனக்கு சொன்ன நிபந்தனையை கேட்டதும் என் உலகமே இருண்டு விட்டது. அண்ணி உண்மையை தான் சொல்லியிருந்தார். அவர் மனிதன் இல்லை, மாறாக ஒரு பெரிய கொடூர மிருகம். மனித ரூபத்தில் மறைந்திருந்த ஒரு கோநாய். அவர் மக்களுக்கு தீங்கு செய்து கொண்டிருந்தார். அவர் என்னிடம் தவறான காரியம் செய்ய சொன்னார். நான் மறுத்தபோது அவர், இப்படி செய்தால் நீ ஒருபோதும் தாயாக முடியாது. தினமும் மக்கள் உன் வீட்டிற்கு வந்து உன்னை அவமதிப்பார்கள், உன்னிடம் கேள்வி கேட்பார்கள். அதற்கு நீ என்ன பதில் சொல்வாய் என்று சொன்னார். அவர் என்னை மிகவும் மோசமான முறையில் உணர்ச்சி ரீதியாக மிரட்டினார். அதனால் அவரது பேச்சை கேட்பதற்கோ அல்லது யோசிப்பதற்கோ எனக்கு வேறு வழி இல்லை. அவர் பயங்கரமாக சிரிக்க தொடங்கினார். இப்போது எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. நான் நிச்சயமாக உங்களிடம் வரும் பெண்களுடனும் இதையே தான் செய்வீர்கள்.
அவர்களை இப்படித்தான் மிரட்டுவீர்கள். அதனால்தான் அந்த பரிதாபமான பெண்கள் அமைதியாக இருப்பார்கள். தங்கள் கௌரவத்தையும் திருமணத்தையும் காப்பாற்றிக் கொள்ள இந்த தவறான செயலுக்கு தயாராகி விடுவார்கள் என்று கேட்டேன். அந்த சாமியார், அப்படியேதான். என்னிடம் வரும் பெண்கள் மிகவும் உதவியற்றவர்கள் மற்றும் பலவீனமானவர்கள். உலகத்தால் மற்றும் மாமியார் குடும்பத்தால் துன்புறுத்தப்பட்டவர்கள். அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்றால் விவாகரத்து ஆகிவிடும் என்ற பயத்தில் அவர்கள் என்னிடம் வருகிறார்கள். என் குழந்தைகளுக்கு தாயாகி தங்கள் திருமண வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். நீயும் உன் திருமண வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள இதையே செய்ய வேண்டும் என்று சொன்னார். நான், பாவம், அப்பாவி கிராம மக்களை ஏமாற்ற வெட்கமில்லையா? இந்த சடங்கு மற்றும் பழக்க வழக்கங்கள் என்ற பெயரில் நீங்கள் பல பெண்களுக்கு தீங்கு செய்திருக்கிறீர்கள். அவர்களின் கௌரவத்துடன் விளையாடி இருக்கிறீர்கள் என்று சொன்னேன். அவர் சிரிக்க தொடங்கி, இந்த வழக்கம் என் அப்பா தான் தொடங்கினார். அவர் நல்ல வருமானம் ஈட்டினார். சிகிச்சையின் பெயரில் இன்ப வாழ்க்கையும் அனுபவித்தார். இந்த கிராம மக்கள் மிகவும் அப்பாவி மக்கள். அவர்களை முட்டாளாக்குவது மிகவும் எளிது. தங்கள் சகோதரிகள், மகள்கள் மற்றும் மனைவிகளை வேற்று மனிதரிடம் விட்டு விடுகிறார்கள் என்று சொன்னார். சாமியாரின் பேச்சை கேட்டதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவர் எனக்கு ஆச்சரியம் அளிக்கும் பல விஷயங்களை சொன்னார். கிராம மக்கள் அனைவரும் தங்கள் எல்லாவற்றையும் நம்பிய அந்த மனிதன் இவ்வளவு மோசமானவனாக இருக்க முடியும் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை. ஆனால் நான் முதல் முறை வந்தபோது இங்கு எல்லாம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அப்படியானால் அவர் ஏன் தன் உண்மையான முகத்தை காட்டவில்லை? நான் அவரிடம் இந்த கேள்வியை கேட்டபோது அவர், நான் கிராமம் முழுவதும் என் ரகசிய பெண்களை பரப்பியுள்ளேன். அவர்கள் ஒருபுறம் என் மீது மக்களின் நம்பிக்கையை பெறுகிறார்கள், மறுபுறம் அவர்கள் வேண்டுமென்றே குழந்தை இல்லாத பெண்களின் வீட்டிற்கு சென்றார்கள். அந்த பெண்களின் மாமியார்கள் மற்றும் மாமியார் குடும்பத்தாரின் மனதில் அவர்களை என்னிடம் அழைத்து வருமாறு இந்த விஷயத்தை விதைத்தார்கள். இந்த பெண்களின் செய்தியிலிருந்துதான் நீ என் உண்மை நிலையை பற்றி அறியும் நோக்கத்துடன் என்னிடம் வருகிறாய் என்று எனக்கு தெரிந்தது. அதனால்தான் நான் என் வடிவத்தை மாற்றிக்கொண்டு என் அறையின் அமைப்பையும் முற்றிலும் மாற்றிவிட்டேன். நான் நீ எந்த விதமான சந்தேகமும் கொள்ள விரும்பவில்லை. அதனால்தான் உனக்கு சந்தேகம் கொள்ள ஒரு வாய்ப்பையும் கொடுக்கவில்லை. மீண்டும் நான் அந்த பெண்களை உன் வீட்டிற்கு அனுப்பினேன். அதனால் அவர்கள் உன்னை இகழ்ந்து பேசும்படி நீ மீண்டும் இங்கு வர நேரிடும் அளவுக்கு உன்னை வற்புறுத்த வேண்டும். அதுவே நடந்தது. இறுதியில் நீ குழந்தைக்காக மீண்டும் இங்கு வர வேண்டியதிருந்தது. இப்போது நீ வரவில்லை என்றால் உனக்கு தெரியாது உனக்கு எவ்வளவு மோசமானதாக நடந்திருக்கும். உன் மாமியார் உனக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்திருப்பார் என்று சொன்னார். நான் யோசித்துக் கொண்டே, நான் உங்கள் உண்மையான முகத்தை கிராம மக்கள் அனைவருக்கும் சொன்னால் என்று சொன்னேன். அதற்கு சாமியார், நீ அப்படி செய்தால் நீ மிகவும் மோசமாக அவமானப்படுத்தப்படுவாய். ஏனென்றால் யாரும் உன் பேச்சை நம்ப மாட்டார்கள். நீ இந்த கிராம மக்களிடம் என் புகழை பாடியது உனக்கு ஞாபகம் இல்லையா என்றார். இந்த விஷயத்தில் அவர் உண்மையில் மிகவும் சரியாக சொன்னார். அது அப்படித்தான் இருந்தது. நான் சற்று முன்னேறினேன். அவர் மகிழ்ச்சி அடைந்தார். ஒருவேளை நான் அவரது நிபந்தனையை ஏற்றுக்கொண்டேன் என்று நினைத்தார். ஆனால் நான் அவரை தாண்டி அறையின் திரைகளை வேகமாக நீக்கினேன். திரைக்கு பின்னால் இருந்து கிராம மக்கள் வெளியே வந்தனர். அதன் பிறகு சாமியாரின் முகம் வெளிரி போனது. நிலைமை இப்படியும் மாறக்கூடும், நான் இப்படி ஏதாவது செய்ய முடியும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. கனவிலும் நினைத்ததில்லை. அனைவரையும் ஒரே நேரத்தில் பார்த்ததும் அவர் பயங்கரமாக பயந்து விட்டார். அவருக்கு வியர்க்க தொடங்கியது. நான் இங்கு 5 நாட்கள் தங்கியிருந்து வந்தபோது எல்லாரும் என்னிடம் சாமியார் பற்றி கேட்டார்கள். அப்போது நான் இந்த மனிதனின் உண்மையான நிலைமையை அறியாததால் நான் பார்த்த அனைத்தையும் சொன்னேன். நான் அனைவருக்கும் உண்மையை சொல்லி இருந்தால் யாரும் என் பேச்சை நம்பி இருக்க மாட்டார்கள். அதனால் தான் நான் சாமியாரின் உண்மையை அனைவரும் தங்கள் கண்களால் பார்க்கவும் காதுகளால் கேட்கவும் ஒரு ஏற்பாடை செய்தேன். இதன் மூலம் அவர்களின் கண்களில் விழுந்திருந்த பொய் மற்றும் மூட நம்பிக்கையின் திரை விலகியது. அது பல வருடங்களாக கட்டப்பட்டு இருந்தது. இந்த அறை சிறியது, ஆனால் இருள் காரணமாக நான் ஏற்கனவே கிராம மக்களை திரைக்கு பின்னால் மறைத்து வைத்திருந்தேன். மற்றும் எல்லா பக்கமும் 2 பேர் நின்றிருந்தார்கள். நான் இந்த மக்களை மிகவும் சிரமப்பட்டு இங்கு அழைத்து வந்தேன். நான் இந்த மக்களுடன் ஏற்கனவே பேசியிருந்தேன். இந்த மக்களை என்னுடன் இங்கு கொண்டு வர மிகவும் சிரமப்பட்டு சம்மதிக்க வைத்தேன்.
ஏனென்றால் இவர்கள் தங்கள் சாமியாரை பற்றி எந்த தவறான விஷயத்தையும் கேட்கவோ நம்பவோ தயாராக இல்லை. என்னை பொய்யாக்கும் பொருட்டு இங்கு வந்திருந்தனர். நானே சொல்லி இருந்தால் யாரும் என் பேச்சை நம்பி இருக்க மாட்டார்கள். அதனால்தான் நான் இந்த சாமியாரின் வாயால் பேச்சிலேயே எல்லாவற்றையும் உண்மைகளை கற்க வைக்க விரும்பினேன். நான் அவரிடம் இந்த விதத்தில் பேசினேன். அதனால் அவர் தன் பாவங்களை அவரே தன் வாயால் வெளிப்படுத்தினார். அதை எல்லோரும் கேட்டார்கள். என் கணவரும் அறையில் இருந்தார். என் கணவர் முன்னேறி சாமியாரை அடிக்க தொடங்கினார். மற்ற ஆண்களும் அவருடன் சேர்ந்து கொண்டனர். பெண்களும் கிராமம் முழுவதும் கலவரத்தை ஏற்படுத்திய அந்த பெண்களை பிடித்தார்கள். நான் இதையெல்லாம் என் அண்ணியின் பேச்சை கேட்டு செய்தேன். இந்த மோசடியான மற்றும் பாசாங்கு சாமியாரின் உண்மையான முகத்தை கிராம மக்கள் அனைவரின் முன்னிலையிலும் வெளிப்படுத்தியதில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். என் தோழி எனக்கு மிகவும் நன்றி சொன்னாள். என்னிடம் மன்னிப்பு கேட்டாள். அந்த நேரத்தில் தான் மிகவும் பயந்து விட்டதாகவும் அதனால் தான் சாமியாரின் உண்மையான முகத்தை என்னிடம் சொல்லவில்லை என்றும் சொன்னாள். அவள் நடிக்க வேண்டியதிருந்தது. ஏனென்றால் இந்த சாமியார் அவளுக்கு விவாகரத்து மிரட்டல் விடுத்திருந்தார். அதனால் அவள் சாமியாரின் பேச்சை கேட்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நான் அனைவருக்கும் உண்மையான விஷயம் தெரிந்து விட்டது. ஆனால் இதற்கெல்லாம் பாராட்டுக்குரியவர் என் அண்ணிதான். அவர்தான் இந்த வேலைக்கு என்னை சம்மதிக்க வைத்தார். தைரியமும் ஊக்கமும் கொடுத்தார் என்று சொன்னேன். கிராம மக்கள் அனைவரின் மனமும் திருந்திவிட்டது. இனி தங்கள் மகள்களையும் சகோதரிகளையும் எந்த தவறான மனிதர்களிடமும் ஒப்படைக்க மாட்டோம் என்று தீர்மானித்தனர். அந்த நாளுக்கு பிறகு கிராமத்தின் சூழலே மாறிவிட்டது. கிராம மக்கள் அனைவரும் புத்திசாலிகள் ஆகிவிட்டனர். தங்கள் வீட்டு பெண்களுக்கு கல்வி கற்பிக்கவும் தொடங்கினர். சில மாதங்களுக்கு பிறகு நானும் ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தேன். சாமியார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது. இப்போது கிராம மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி.